अभी है टाइम है கிட்டத்தட்ட 29 வருஷம் கழிச்சு பாகிஸ்தான் பல வருஷம் அவங்க ஐசிசி கிட்ட போராடி தான் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை பாகிஸ்தான்ல நடத்த அவங்க அனுமதி வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த தொடர் துவங்கின 4வது நாள்லயே பாகிஸ்தான் செமிஃபைனல் வாய்ப்பை இழந்து ஐசிசி டோர்னமெண்ட்டை விட்டு வெளியேறிக்கிறது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது, கிரிக்கெட் போர்டுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. முக்கியமா இந்த தொடர் துவங்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை எதிர்கொள்ள போறதால பாகிஸ்தான் பிளேயர்களுக்கு இதுவரைக்கும் யாருமே கொடுக்காத பயங்கரமான பயிற்சி, அதாவது ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கிற மாதிரியான பயிற்சி, கல்லுங்களை தூக்கிக்கிட்டு மலை மேல போறது, கயிற்று மேல ஏறுறது, செவ்வரை தாண்டது, இப்படி ராணுவ வீரர்கள் என்னென்னலாம் செய்வாங்களோ அது எல்லாத்தையுமே ராணுவ வீரர்கள் அவங்கள வச்சு பாகிஸ்தான் பிளேயர்களுக்கு கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு இந்த மிக தீவிரமான பயிற்சி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில நம்ம இந்தியாவை எதிர்கொள்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கூடுதலான பயிற்சியாக இந்த பயிற்சியை கொடுத்திருந்தாங்க. தற்போது இந்தியா கிட்ட அடி வாங்கினா பாகிஸ்தான் தோல்வி அடைஞ்சு தொடர விட்டு மோசமா வெளியேறிட்டாங்க. ஸோ இதனால இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ வைரல் ஆகிக்கிட்டு வருது. இப்படி மோசமா தோல்வி அடைகிறதுக்கு தான் பாகிஸ்தான் பிளேயர்களுக்கு ராணுவ பயிற்சி எல்லாமே கொடுத்தீங்களா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி கூட இந்த வீடியோ வைரல் ஆகல, ஆனா இப்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் மோசமா தோல்வி அடைஞ்சதன் காரணமா. ஸோ அப்படி பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க என்னென்ன எப்படிப்பட்ட பயிற்சி எல்லாமே எடுத்திருக்காங்க அப்படிங்கறத இங்க நீங்களே பாருங்க. वॉलंटियर हुए या किसी ने पकड़ा है यहाँ पर? सर थोड़ा सा पीछे नजर अभी है टाइम है वॉलंटियर हुए या किसी ने पकड़ा है यहाँ पर? सर थोड़ा सा पीछे नजर अभी है टाइम है ஸோ இதை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக பயங்கரமாக கொந்தளிச்சு போயிருக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் அவங்க இந்த வீடியோ புகைப்படங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி இப்படிப்பட்ட பயிற்சி கொடுத்தும் அட்லீஸ்ட் இந்தியா கிட்டையாவது ஜெயிக்க முடியாம ரொம்ப மோசமா இந்த தொடரை விட்டு பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க வெளியிருக்கிறதால கண்டிப்பா இதை இப்படியே சும்மா விடக்கூடாது, இதை விட மோசமான தண்டனை கடுமையான பயிற்சி பாகிஸ்தான் பிளேயர்களுக்கு கொடுக்கணும், இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது அப்படின்னும் பாகிஸ்தான் ரசிகர்கள் எல்லாருமே பாகிஸ்தான் பிளேயர்கள் மேல கடுமையான பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து கடைசி ஆட்டம் பங்களாதேஷுக்கு எதிராக பாகிஸ்தான் விளையாட போறாங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில. இதுல ஜெயிச்சாலும் தோத்தாலும் எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஆறுதல் வெற்றியாவது அடைஞ்சு ரசிகர்களுடைய கோவத்தை தணிக்கணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் பாகிஸ்தான் பிளேயர்கள் இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.